ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்பீட் சீசன் 3 எபிசோட் 9 பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ரீனா வந்து கனவுல இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரீனா அர்ஜுன் கூட வந்து இந்த மூமெண்ட்ஸ் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கலாமா? அப்புறம் இது வியூனி ப்ரப்போஸ் பண்ணுது. அப்புறம் எக்ஸிடென்ட் ஆகுது. இந்த சீன்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. இது ரீனா வந்து அதிர்ச்சியாகி அப்படியே எழுந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து தாத்தாவும் வந்து ரீனா வந்து எழுப்பி விட்டுருக்காரு. இந்த மாதிரி ரீனா எந்திரிட்டு எழுந்துட்டோடனே ரீனாக்கு வந்து பெட் காஃபி கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு கிட்ட கனவா அப்படின்னு கேட்குறாரு ரீனாட்ட. ரீனா ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ரீனா வந்து அங்கிள் வந்து தாத்தா வந்து சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஸோ அது மாதிரி ரீனா என்ன பண்றாங்க, டக்குனு வந்து ரித்திக்கு கால் பண்றாங்க. ஸோ ரித்தி வந்து பேஷண்டோட பெட் அடியில போய் ரீனோட கால் அட்டன் பண்றாரு. ஸோ ராக்கி ஒன்று எடுத்தோன்னு கேட்கறாரு, நீ என்ன தூங்கிட்டு தான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே என்ன கேட்கறாங்க, ஒரு கிட்ட கனவு வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். என்னை பத்தி யார்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ராக்கி கேட்கறாரு, ஏன் ரவி நீ கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உடனே அதுக்கு ரீனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அவர்கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அப்படி மழுப்புறாரு. அப்புறம் வந்து ரீனா வந்து கேட்கறாங்க, சரி அர்ஜுன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுன் சொன்னாரு, ரீனா ராக்கி சொல்றாரு இந்த மாதிரி அர்ஜுன் எப்போ போறதா இந்த மாதிரி வந்து பார்ட்டி பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா தான் சுத்திட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு புது கேர்ள் 2 பேர் இருக்கு வேற. அந்த பொண்ணு பேர் வந்து மது அப்படின்னு சொல்லிட்டு ரீனா முகம் கொஞ்சமா இருந்து இருந்தாலும் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து ரதியை பத்தி கேட்கறாங்க, ரதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ராக்கி சொல்றாரு, இருந்தாலும் அவங்க பாக்குறப்ப கவலையா இருக்கு, யார் மூவ் ஆனாலும் உங்களால் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது கேட்டு ரீனாக்கு இன்னும் குழப்பம் அதாவது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராக்கி வந்து கேட்கறாரு, இந்த மாதிரி வந்து கெட்ட கனவு சொன்னி அந்த கனவு நான் வந்தேனா அப்படின்ற மாதிரி. உடனே ரீனா வந்து என் கனவுல நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தோம்னா ராக்கி கரெக்டாக வந்து விஷயம் பெட்ல நான் வரும்போது அந்த இன்டர்ன் டாக்டர் பார்த்துட்டு அங்கே என்ன பண்றேன் அப்படின்றப்ப டெஸ்ட் தட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஒன்று பார்க்க சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து வந்து காலேஜ் முழுக்க அர்ஜுனை தேடிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து ஆஹ் அவரோட சர்வன்ட்டோட பேசிட்டு இருந்தாரு. ஸோ வரதை பார்த்து அர்ஜுன் வந்து மரத்துக்கு நான் ஒழிஞ்சிட்டு நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வச்சு சிலப்ப அந்த சர்வன் வந்து பார்த்துட்டு லைக் அர்ஜுன் இருக்கிற திசையை பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கனால மதுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் அவர் அங்கே தான் மறைச்சிருக்காருன்ட்டு. உடனே மது போய் சக்கன அர்ஜுனை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கு என்ன பார்த்து ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிஸ் பண்ணதுனால தான் அவனும் நீ இல்லை இதுக்கு என்ன பார்த்து நீ ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்புறம் நீ அர்ஜுனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்புறம் நீ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம வந்து லைக் நான் உன்ன லவ் பண்ணணும்னு கேட்கல, பட் சும்மா ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்றப்ப அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல எனக்கு பாஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கே 2 பாஸ்ட் இருக்கு, ஒன்னு ஒரு இதுல அவன் டாக்ஸிக்கா இருந்தா, இன்னொரு இல்ல நான் வந்து டாக்ஸிக்கா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்லுவாரு, இல்ல என் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து நிப்பாட்டிட்டு, என்னப்பா இது, நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், அதுவும் வந்து லைக் சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப், அது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியாது, இல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு 1000 மீனிங் இருக்கு, அந்த ஒரு படி ரிலேஷன்ஷிப் கூட ஏற மாட்டேன் நீ அப்படின்னு. உனக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணி, எனக்கு ஏதாச்சும் கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா சத்தியமா நான் ஷேர் பண்றேன், அந்த மாதிரி இருந்துச்சு எப்படியாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியாச்சும் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அப்படின்னா சரி 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 வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அதுக்கு ஒத்துப்பாரு. ஸோ அவங்க சீன் முடிச்சிட்டோன்னே அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து மனசோட இது மனசுக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி ஏன் வந்து ரிப்போர்ட்ல அவ்வளோ மோசமா இருக்கு, ப்ராஃபிட் ஏறும்னு பார்த்தா அது இறங்கி கிடக்குது, இவ்வளோ காஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மனசை பிடிச்சி திட்டிருப்பாரு. இப்போ மனசும் வந்து இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் 3 கார்டியக் அரெஸ்ட் கேஸ் நடந்திருக்கு, அது என்ன காசஸ் நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் வந்து புது டாக்டர்லாம் ஹையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்து அவன் வந்து லைக் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பேஷண்ட் வந்து கிடைக்கிட்டு போட்டோம், நான் ஒன்று இந்த இடத்துக்கு ஹையர் பண்ணதே வந்து ப்ராஃபிட்காக தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் மானசாவை ரொம்ப வில்லனா இருப்பான் போல. ஏன்னா வந்து மானசாவை தான் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவன் அது சுத்தமா இல்லை, வெறும் ப்ராஃபிட் இது ஒரு மணி மேக்கிங் சென்டரா மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவன் பேசிட்டு இருந்தான். ஸோ அதுக்காக தான் மானசாவை ஹையர் பண்ண மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான். ஸோ ஒரு இடத்துல மானசா வச்சு பேஷண்ட் பார்க்கணும் இல்லை, எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் பார்க்கணும், பேஷண்ட் காப்பாற்றி தானே அவன் இருக்கப்போ சொன்னதுக்கு மானசாவை பிடிச்சி திட்டான். ஸோ ஸோ அப்புறம் வந்து ஒழுங்கா வந்து மனசை வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போக சொன்னா, இல்லைன்னா வந்து மனசோட கொண்டுக்கு என்ன 6 மந்த் டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னான். ஸோ அதை அடுத்து பார்க்கும்போது வந்து மனசை வந்து டாக்டர் ராகவியும் டாக்டர் அமலாவையும் வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது தெரியுமா, ஏன் த்ரீ கார்டியோ கேஸ் அது கிட்ட நடந்திருக்கேன், அதை பத்தி வந்து நல்லா தேடி என்னது என்கொயரி பண்ணி சொல்லுங்க, ஏதாச்சும் சஸ்பிஷியஸான ஈவென்ட் இருந்துச்சுன்னா வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் சொல்லி அனுப்புறாங்க. அப்போ உடனே வந்து அதுக்கடுத்து வந்து டாக்டர் அலி டாக்டர் பார்க்க போறாங்க. ஸோ டாக்டர் சரண்யா கூட அவங்க பொண்ணு அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு நதிக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஸோ டாக்டர் சரண்யா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இப்போ எப்பவுமே இப்படிதான் யார் பார்த்தாலும் சரி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏதாவது சொல்லுவாங்க, உங்க பொண்ணு கூட உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அண்ட் பாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாமா அப்படின்ற மாதிரி. நீங்களும் எப்படி ரதி உங்க பள்ளிக்கூடையும் உங்க பொண்ணு கூட நீங்களும் க்ளோஸ் அண்ட் பாண்ட் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஏன்னா ஒரு டீடேஜ் பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒன்னே சரண்யா ஆமா தினேஷ் பொண்ணுங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நீ சொல்லுவாங்க, இப்போ ஆல்ரெடி 2 லேட் ஆச்சு, எங்க ஃபேமிலி
என் ஃபேமிலி கூடயும் என் பொண்ணு கூட வந்து அந்த பாண்டு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உடனே டாக்டர் சரண்யா சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நத்திங் டு லேட், அது எப்போனாலும் ரீபில்ட் பண்ணலாம். அம்மா பொண்ணுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எப்போனாலும் ரீபில்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல அட்வைஸாக வந்து டாக்டர் சரண்யா டாக்டர் ரதி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் 2 கேஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ அதை அடுத்து ஃபுல் வந்து டாக்டர் சரண்யா வந்து அம்மா டீச்சர் வந்து டாக்டர் ரதிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து இங்கே பார்க்கும்போது டாக்டர் ஆரன் ஒரு பேஷண்ட் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த டாக்டர் ரதி வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்புறம் பேஷண்ட்டை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நேராக போய் நோக்கி கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. பார்த்தா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வந்து ரதி செக் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இன்னைக்குள்ள டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்க பக்கத்துல இருந்து ஒரு டாக்டர் ஹையர் பண்றேன், ஒரு பேர் ஏதோ ராக்கி தான் அது அப்படின்ற மாதிரி. ராக்கிக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுது, என்ன மேம் நம்மளுக்கு வந்து கீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப டேலண்டடான டாக்டர் என் ஆர்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போன ராக்கிக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். அப்புறம் வந்து ராக்கி கேட்காரு ரதி மேம், இல்ல நீங்க உண்மையா அங்க சொன்னது உண்மையா அப்படின்ட்டு. நீ ரதி சொன்னாங்க, ஆமா நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க, நான் சொன்னது நாங்க எல்லாமே உண்மை தான், நீ மேல ஒரு டேலண்டடான டாக்டர் தான் ராக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ராக்கிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதை அடுத்து வந்து ரதியோட பொண்ணு காமிப்பாங்க. ரதியோட கபட்டுக்குள்ள போய் ரதியோட மணியை எடுத்துட்டு அவங்க அவங்க பர்சன் வந்து ஆஹ் கொஞ்சம் காசு மணி எடுத்துட்டு லைக் வாட்ரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக திரும்பும்போது பார்த்தா ரதியோட அப்பா வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த பொண்ணோட தாத்தா. ஸோ அந்த பொண்ணும் அதிர்ச்சியா பாக்குது அவங்க தாத்தாவை. அதே மாதிரி அவங்க தாத்தா வந்து அதிர்ச்சியா பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி காமிச்சாங்க.